அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன. ஆனால் அதே சமயம் ராசிக்கு மிகவும் சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் இன்று முதல் நுழைந்து இங்கு நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் 21/9/2024 வரை நீச்சம் பெற்று தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அதே சமயம் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல விஷயங்கள் இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க. சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் தைரியஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் அங்கு வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல அதிரடியான நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. என்றால் சுக்கிரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் அவர் தைரியஸ்தானத்தில் நீச்சம் பெறுவது என்பது பல சூழ்நிலைகள்ல ஏற்பட்டு வந்த மந்தமான நிலைகள் விலகுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. தாமாகவே திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அந்த திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை உருவாக்குகிறது. குறிப்பாக பொருளாதார சிக்கல்களை விளக்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் தாமாக கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக சங்கிலி தொடர்போல் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்ற நீண்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழைந்து நீச்சம் பெற்றும் அங்கு சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் செலுத்துவதால் மிக அபரிவிதமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன் கடகராசிக்காரர்களுக்கு. இந்த தருணத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி நிச்சயமாக வெற்றிகரமாக அமையும். சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் சீராகும். அதிலும் குறிப்பாக பல வகையான அதிரடியான புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இயக்கத்தக்க வகையில் தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக விரைவான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சப்தமஸ்தான பார்வையை பாக்கியஸ்தானத்தில் பதிப்பதால் ஆன்மீக சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான யோகமும் வலுவாக விரைந்து கிடைக்கிறதுங்க. நவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்தவராகவும் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக பார்க்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக இந்த வேளையில் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் அங்கு நீச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகளை மாற்றி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே மனித வாழ்வுல செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாழ்வை அனைத்து விதத்திலும் நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உண்டு என்று சொன்னால் அதில் சுக்கிரனின் பங்களிப்பு நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சுக்கிரன் தற்போது மிகவும் சாதகமாக மாறியிருப்பது கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு அதிலும் குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்திகளோ சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர பக்தியோ நடைபெறும் போது மிக பெரிய அளவில்
அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக முடிவெடுக்க முடியாமல் பல்வேறு வகையான மன குழப்பத்திற்கு சிக்கலை சந்தித்து வந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் திடகாத்திரமான ஒரு சிறப்பான முடிவை எடுப்பதற்கான யோகமும் அதன் ரீதியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானம் மிக முக்கியமாக தேவை. எதை செய்தாலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். அலட்சியத்துடன் செயல்படுவதால் சில முடிவுகள்ல சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இருந்தாலும் கூட கடகராசி 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும்போது தைரியஸ்தானமாகிய 3இல் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாங்க. சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு வகையான புதிய முயற்சிகளாக இருந்தாலும் அதில் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியான குரு லாபத்தில் இருக்கும் போது சுக்கிரன் தைரியத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அனைத்தையும் அசால்ட்டாக கடந்து வருவதற்கான வலுவான ஆற்றல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகள் கவலை அளித்து வந்த நிலையில் அவற்றில் நல்ல மாறுதலையும் அனுகூலமான முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பின் விரைய மருத்துவ செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் நினைத்தபடி நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்களை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் வலுவாக உண்டு. உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் போது நீச்சம் பெற்று சுக்கிரனும் அமரக்கூடிய இந்த வேலை என்பது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சங்கடங்களையும் கடினமான சூழ்நிலைகளை மாற்றுவதற்கான யோகத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. பொறுமையாக கவனத்துடன் செயல்பட்டால் புதிய வேலை வாய்ப்பு, வேலை மாறுதல் என அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகமும் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனியின் பங்களிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் லாபத்தில் குரு வலுவாக அமர்ந்திருக்கிறார். நீச்சம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பல நெருக்கடிகள், நிதி சார்ந்த நெருக்கடிகள் நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடகராசிக்காரர்களுக்கு தாமாகவே விலகுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த செய்திகளை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். புதிய பங்குதாரர்கள் மற்றும் புதிதாக தொழில் ரீதியான பணிகளை சிறப்பான முறையில் செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. ஆனால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாகவும் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நிறைவை கொடுப்பதால் கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அவற்றை எளிதில் கடந்து வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் அபரிவிதமாக உண்டு. எதிர்பார்த்திருந்த நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் உங்களுடைய தயாரிப்புகளுக்கு கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் பல கிரகநிலைகள் ஆதிக்கம் செலுத்தினாலும் சுக்கிரனுக்கு தனி இடம் உண்டு என்று சொல்லிவிடலாம். அப்படி அரசியல் துறையில் ஆளுமையை செலுத்தக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் சற்று ஏமாற்றத்தையும் சின்ன சின்ன சறுக்கல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே மிகுந்த கவனத்துடனும் உறுதியுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் விரைவாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கல்வி ரீதியாக எந்த விதமான சிக்கலையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் ஓரளவிற்கு சாதகமாக வலம் வருகிறார். எனவே விவசாய
விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய சிரமங்களை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றவாறு முடிவெடுத்து செயல்படுவதற்கான சூழல் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே பல சிக்கல்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் ஏற்படக்கூடிய விரயங்களை கட்டுப்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஆபத்திலும் சுக்கிரன் தைரியத்தில் நீச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பெண்மணிகளுக்கு மனதில் ஏற்பட்டு வந்த கவலையான குழப்பமான சில சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நல்ல குடும்ப சூழ்நிலையும் சுமூகமான உத்தியோகம் சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக அமையும். உணர்ச்சி வசப்படுதல முழுமையாக தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக இந்த சுக்கிர பயிற்சி அமைந்திருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள். தங்களுடைய வாழ்வில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக அமையும். வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேலும் குறிப்பாக 9 அல்லது 12 வாரங்கள் இது போன்று விரதமிருந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நிச்சயமாக உங்களை தேடி தாமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார்.